ஆட்சி இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்களேன். முதல்ல இவங்க ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் விலகணும், இந்த ரேஞ்ச்ல பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்யறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தன் தான் உங்க கட்சிக்கு சப்ளை பண்ணிருக்கா, உங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து காசு கொடுத்திருக்கா, உங்க கட்சி நடத்துறதுக்கு காசு கொடுத்திருக்கா போது பொருட்கள் சப்ளை பண்ணிட்டு. 3500 கிலோகிராம் 3500 கிலோகிராம் போது பொருட்கள் வந்து ஜாஃபர் சாதிக் வந்து சப்ளை பண்ணிருக்காரு. இது 3500 கிலோகிராம் போதை பொருட்கள் நீங்க பார்க்கும்போது வெறும் 50 கிலோ போது பொருட்கள் எவ்வளவு வந்தது? 2000 கோடி. 2000 கோடி 3500 கிலோகிராம் போதை பொருட்கள். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி வரும். கிட்டத்தட்ட 1,40,000 கோடி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேம்ல 1,76,000 கோடி ஒரு ஸ்கேம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த போதை பொருட்கள்னால 1,40,000 கோடி நீங்க போதை பொருட்கள் சப்ளை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைச்சு பாருங்க. 12வது கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து போதை பொருட்கள் இருக்கு. ஏன் சமீபத்துல புதுச்சேரியில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9 வயது சிறுமி, அதுல 19 வயது ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போதை பொருட்கள் அடிமையானவன். எங்கிருந்து வருது? இல்ல இது தமிழகத்திலிருந்து வரல. தமிழகம் வெறும் டிரான்சிட்டா. எப்படி டிரான்சிட்டா? எனக்கு புரியல, அந்த வார்த்தை எனக்கு புரியல. போலீஸ்காரங்க சொல்றாங்க இது வந்து டெல்லியில இருந்து வந்தது, ஆனா இது தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து வெறும் டிரான்சிட். டிரான்சிட் என்னங்க? ஒரு இடத்துக்கு போகும், டச் பண்ணும், அங்கிருந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிப்பாங்க, இங்க இருந்து போயிடும். ஆனா அதுக்கு தமிழகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நடுவுல வாங்க வேண்டியது கமிஷன் எல்லாம் நீங்க வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் ஊழல் தவிர வேற மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? சமீபத்துல உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு புயல் வந்தது, எல்லாமே இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஏன் வரும்போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ரோடு தோண்டி வச்சிருக்காங்க, எல்லா ரோடு வன்வே பண்ணி வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் போற ரோடு ஏன் வன்வே பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த ரோடு மட்டும் ஏன் தோண்டி வைக்க மாட்டேங்கிறீங்க? அங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை கிடையாது, அங்க வாட்டர் பிரச்சனை கிடையாது, அங்க அண்டர் கிரவுண்ட் எந்த பிரச்சனையும் வராது. உங்க ரோடு மட்டும் நல்லா இருக்கணும். மத்தவங்க யார் கேட்ட போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், அது போதும். இந்த ரேஞ்ச்ல முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு. இதே வந்து யூத் லீடர் நான் சொல்லிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் கடைகள் குறைப்போம் அப்படின்னு அவர் சொன்னவரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நீங்க யூத் மினிஸ்டர் தானே, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தானே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? டாஸ்மாக் குறைச்சிங்களா? நீங்க ரோட்ல போய் உங்க கட்சியிலேயே உட்கார்ந்துட்டு உங்க யூத் விங் உட்கார்ந்துட்டு இல்ல இவ்வளவு டாஸ்மாக் இருக்கு, இந்த டாஸ்மாக் எல்லாமே நிறுத்த வைக்கணும், இதை மூடணும்னா நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஏன்னா முக்காவாசி டாஸ்மாக் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுடைய டாஸ்மாக் தான். அதனாலதான் அதுல இருந்து கமிஷன் வருது. செந்தில் பாலாஜி எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? 10 மணிக்கு மேல டாஸ்மாக் இருக்க கூடாதுன்னா 10 மணிக்கு மேல பிளாக்ல உங்களுக்கு பில் எல்லாமே உங்களுக்கு வந்து பாட்டில் சப்ளை பண்றாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளாகி இன்னைக்கு ஜெயில இருக்காரு. எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன தெரியல. ஆனா இந்த தேர்தல் என்ன நடக்க போகுதுன்னா நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும், ஏன் இப்ராஹிம் அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இப்போ சிஏஏ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சிஏஏ கொண்டு வரும்போது நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லிம் ஃபேமிலி நாங்க வெளியே துரத்தப்பட்டோம், இந்த நாடு விட்டு வெளியே போறதுக்கு எங்களுக்கு சொன்னாங்கன்னா சொல்லுங்க. சும்மா மக்கள் ஏமாத்துறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒரு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நேத்து மறுபடியும் பியூ சர்வே வந்து வேர்ல்ட் சர்வே பண்ணிருக்காங்க, உலகத்திலேயே ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறந்த, மிக பிடிச்ச, மிக திறமைசாலி தலைவர் யாருன்னா 79% பிரதமர் மோடி முன்னாடி இருக்கிறாரு உலகத்திலேயே. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா வந்து கடைசி 5 அந்த லோ பாட்டம்ல 5 எல்லா தவறான காரணங்களுக்காக 5 இடத்துல இருக்கிற இந்தியா இன்னைக்கு டாப் 5ல நிக்குது.
5ல இன்னைக்கு இந்தியா இருக்கு. அது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்கும் போது இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல இருக்கும். யூகே எல்லாம் பின்னாடி தள்ளி இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது நாட்டுக்காக எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படும் போது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம நாட்டு விட்டு வெளியே நாட்டுக்கு போனாக்கா முதல்ல பண்ற வேலை என்ன? நம்ம நாட்டை பத்தி கேவலமா பேசுறது. எங்க நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையே நம்ம வீட்டு விட்டு வெளியில போனாலே நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையை நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். சொல்வோமா? முன்ன பின்ன தெரியாதவங்க எப்பா இன்னைக்கு நான் அப்பா கிட்ட சண்டை போட்டேன், இன்னைக்கு என் மனைவி கூட சண்டை போட்டேன், இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை வந்தது, இன்னைக்கு வீட்டுல மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வந்தது, அதை வெளியே போய் சொல்றோமா? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி சரி செய்யணும்னா நம்ம இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு போன உடனே முதல் வேலை செய்யறது என்ன? அவர் என்ன நினைக்கிறாரு? நான் நம்ம நாட்டு பத்தி தவறாக கேவலமாக பேசினா பிரதமர் மோடி அவர்கள் பத்தி கேவலமாக பேசின மாதிரி இருக்கும். ஆனா நினைச்சு பாருங்க, ஒரு படிச்சவர் மாதிரி பிஹேவ் பண்றாரு. நீங்க நம்ம நாட்டு பத்தி வெளியில பேசுனீங்கன்னா நம்ம நாட்டு கேவலப்படுத்துற மாதிரி இல்ல. இந்த நாட்டை நான் ஆண்டணும்னு ஆசைப்படுறவரு. நான் கேட்கிறேன், இந்தியா பிளாக்னா ஒன்னா வந்தது. எங்க இந்தியா பிளாக் இருக்கு? நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. அங்க அகிலேஷ் யாதவ் 2 சீட் தான் கொடுப்பேன், வாங்கணும்னா வாங்கிக்கோ. அங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? உங்களை நம்பி என்னால சீட் எல்லாம் தர முடியாது. எங்க இருக்கு? நீங்க எங்க வயநாட்டுல வந்து கம்யூனிஸ்ட் வந்து ஏற்கனவே வயநாட்டுல வந்து ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு அம்மா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவங்கதான் கேண்டிடேட் தான். நீங்க எங்க போவீங்க? இன்னைக்கு எங்க ஒரு இடத்துல தூரத்துல எட்டி பார்த்ததா காங்கிரஸ் உங்களுக்கு தெரிய வருது. ஏன் தமிழ்நாடு நீங்க எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டிலே 67 தான் காமராஜ் அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தமிழகத்துல ஏன் உங்களால சொந்தமா நிக்க முடியல? ஏன் பயப்படுறீங்க? அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி 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 நீங்க வந்து பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க எத்தனை வருடங்களாக. ஏன் உங்களால தைரியமா நிக்க முடியல? அவ்வளோ காங்கிரஸ் நல்லது பண்ணி இருக்கு, நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்னா நில்லுங்க, தைரியமா வந்து நில்லுங்க. தமிழகத்துல எனக்கு டிஎம்கே வேண்டாம், எனக்கு அதிமுக வேண்டாம், யாருமே வேண்டாம், நாங்க தனியா நிக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, தைரியம் இருக்கா? அந்த தைரியம் பிஜேபிக்கு இருக்கு. இன்னைக்கு தாமரை மலராத சொன்னவங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்டா இருந்துட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல எங்க போனாலும் தமிழ்நாட்டை திரும்பி பாக்குறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகமே வந்து இன்னைக்கு பாஜக பார்த்துட்டு நிச்சயமா இதுதான் எதிர்கட்சி சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம நாடு பத்தி பெருமை பேசும்போது, நம்ம தமிழகத்தை பத்தி பெருமையை பேசும்போது, பிரதமர் மோடி அவர்கள் பத்தி பெருமையை பேசும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. நம்ம நாட்டு பத்தி அவ்வளவு பெருமைப்படுறோம். நான் உலகம் முழுவதும் சுத்திட்டு இருக்கேன். வேற உலகத்துக்கு வேற நாட்டுக்கு போனாக்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ஓ யூ கம் ஃப்ரம் நரேந்திர மோடிஸ் லேண்ட். அவருடைய பூமியில இருந்து வந்திருக்கீங்க, அவருடைய மண்ணில இருந்து, நரேந்திர மோடியோட மண்ணில இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கேக்குறேன், இது வரைக்கும் காங்கிரஸ் நம்ம நாட்டுக்காக என்ன செஞ்சது? என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அப்பாக்கு அப்புறம் மகளுக்கு அப்புறம் மறுபடியும் அப்பாக்கு அப்புறம் ஒரு மகளுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் மீண்டும் இப்ப மகன் வந்துட்டு இருக்காரு. முயற்சி பண்ணிட்டீங்க, முடியாது உங்களால. நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா கிடையாது, அவங்க என்ன காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது மட்டும் தான் நமக்கு காமிச்சாங்க. இப்படிதான் வரலாறு நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா வரலாறு எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த வரலாறு பார்க்கும் போது படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும், ஐயோ இவ்வளவு பண்ணிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அது யாருமே சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி இங்க தமிழகத்துல நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அந்த டைனஸ்ட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரிசு ரெடி பண்ணிட்டு இருக்காரு, உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு? அடுத்த வாரிஸ் அவருடைய மகன் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு பெரிய போஸ்டர் நடக்குது. நான் கேட்கிறேன், வேற யாருக்குமே வாய்ப்பு ஏன் என் வீட்டுல வந்து கல் தூக்கி வீசினாங்கல்ல, மறந்துடுவேனா நானு? ஜனநாயக ரீதியாக அடுத்த தலைவர் யாரு? ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அடுத்த தலைவர் சொல்லும் போது
என் வீட்டுல கல் வீசி ஏன் வீட்டுல கல் வீசினாங்களே? ஏன் ஜனநாயகம் சொல்லும் போது உங்களுக்கு அலர்ஜி இருக்கோ? எல்லாமே வந்து என் டைனஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? ராகுல் காந்தி நான் வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் இருக்க மாட்டேன், அடுத்த தலைவர் யாருன்னா நான் பேர் கொடுக்கும் போது எனக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது எப்படி நீங்க பேர் கொடுக்கலாம்? நீங்க வந்து அப்படியெல்லாம் ராகுல் காந்தி தான் தலைவரா இருக்கணும், நிரந்தர தலைவர் ராகுல் காந்தி அப்படிதான் நீங்க சொல்லணும். ஏன் மத்தவங்க யாருமே உழைக்கலையா? மத்தவங்க யாருமே கஷ்டப்படலையா? எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒவ்வொரு மாநிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா அது பாஜகவால மட்டும்தான் பண்ண முடியும். உலகத்திலே சிறந்த தலைவர் அப்படி யாருன்னா அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்காரு. எவ்வளவு வேணாலும் நீங்க போய் பேசலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க மக்கள் மத்தியில வந்து தவறாக ஒரு விஷயத்தை பரவுறதுக்காக என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 2014, 2019, இப்போ 2024 இந்த தேர்தலையும் மூணாவது முறையாக நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவாரு. அப்கி பார் மோடி சர்க்கார், அப்கி பார் மோடி சர்க்கார், அப்கி பார் மோடி சர்க்கார், फिर एक बार मोदी सरकार, फिर एक बार मोदी सरकार. இதுதான் இந்தியா முழுவதும் ஒரே நாரா இருக்கு. அப்கி பார் மோடி சர்க்கார், फिर एक बार मोदी सरकार. ஏன் தமிழகத்துல மட்டும் முடியாது? முடியும். அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. மடியில கனம் இருந்தாதான் பயம் இருக்கும். நாங்க மக்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு போய் பேசினாலும், எவ்வளவு மக்கள் மத்தியில ஒரு டிஃபரெண்டான ஒரு தாட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இஸ்லாமியருக்கு எதிராக தான் பாஜக இருக்கு நான் சொல்லும் போது இப்ராஹிம் சார் இங்க இருக்கிறாரு. ஒரு அம்மா வந்து இஸ்லாம்ல இருந்து இங்க இருக்கிறாங்க. ஏன் லக்னோ இருக்கட்டும், போபால் இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், நார்த் இந்தியா ஃபுல்லாவே இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் இருக்கட்டும், நான் இருக்கட்டும், நாங்க பாஜக நம்பி இல்லையா? பாஜக நம்பி நாங்க இருக்கோம். யாருக்காவது இது வரைக்கும் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு முஸ்லிம் ஃபேமிலி வந்து சொல்லட்டும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா? இதே நீங்க நினைச்சு பாருங்க, 2019க்கு முன்னாடி இந்தியாவுல எவ்வளவு ஜாதி மத பிரச்சனை எவ்வளவு இருந்தது, மத பிரச்சனை அவ்வளவு இருந்தது. ஆனா 2014க்கு அப்புறம் அவ்வளவு குறைஞ்சிருக்கு. எல்லா வீட்லயும், எல்லா குடும்பத்திலயும், எல்லா நாட்டிலையும் சின்ன 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 சிறு சிறு பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கும். அதுதான் நம்ம நாட்டிலயும் இருக்கு. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு. நான் ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்தா, ஏன் எத்தனையோ பாலிசிஸ் எல்லாமே வந்து அதுலயும் நீங்க பாருங்க, இது வரைக்கும் காங்கிரஸ் இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கு பேர் என்ன இருக்கும்? ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. ஒரு பாலிசி எடுத்துட்டு வரும்போது, ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போதுதான் அவங்க பேர் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாலிசி இருக்கட்டும், 2014 இருந்து இன்னி வரைக்கும் 10 வருடத்துல ஏதாவது பாலிசியில நரேந்திர மோடி பாலிசி இருக்கா? நரேந்திர மோடி யோஜனா இருக்கா? ஒரு திட்டம் சொல்லும் போது நரேந்திர மோடி திட்டங்கள் இருக்கா? இல்ல. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா, பிரதான் மந்திரி நாரி சக்தி, எல்லாமே பிரதான் மந்திரி அப்படின்னா பிரதமர். இன்னைக்கு அவர் இருப்பாரு, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்னு அவரே சொல்றாரு. நான் நிரந்தரம் ஒரு பிரதமர் இருக்க போறது இல்ல. நாளைக்கு வரும்போது இந்த திட்டங்கள் உண்மையில மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான வேலைகள் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து பிரதமராக இருக்கிறேன். இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நான் இன்னைக்கு விதை போட்டாதான் நாளைக்கு அந்த பெரிய மரமை அந்த நிழலுக்கு நடுவுல கீழே வந்து மக்கள் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கணும். அதுக்கான கஷ்டத்தை நான் இப்ப பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு? பிரேக் கொடுத்தோடனே சிம்லா ஓடிடுறாரு, பிரேக் கொடுத்தோடனே இட்டலிக்கு போயிடுறாரு, பிரேக் கொடுத்த உடனே பேங்காக் போயிடுறாரு, ஆளு காணாம போயிடுறாரு. எங்க இருக்காருன்னா தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து முதலமைச்சர்கள் என்ன பண்றாரு? எங்கேயுமே இல்ல. யார் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த பேப்பர் வச்சுட்டே நாங்க எத்தனை பேர் பேப்பர் பார்த்துதான் படிக்கிறோம்.
அவர் பேப்பர் படிச்சுட்டு பண்ணுவாரு. அதுலயே தப்பா இருக்கும், தமிழே தப்பா இருக்கும். எனக்கு தமிழ் வரலன்னா பரவாயில்ல, அவரே தமிழ் வந்து கலைஞருடைய மகன் நான் சொல்லிக்கிறதுக்கு தமிழே தப்பா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையில. ஆனா இது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரே 24 மணி நேரத்துல இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாஜக மேல நம்பிக்கை இருக்கு. பாஜக சொல்லும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, பிரதமர் மோடி சொல்லும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். இந்த நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊழல், இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற வேலை, மக்கள் கிட்ட வந்து நான் 1000 ரூபாய் கொடுத்த பிச்சையா போடுறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து தாய்மார்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வாக்களித்துருவீங்களா? நான் சொல்றேன், இதே வந்து போதைப் பொருட்கள் இல்லாம, இதே டாஸ்மாக் கடைகள் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா யாருமே வந்து 1000 ரூபாய் வந்து கை நீட்டி பிச்சை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க அப்பா, உங்க மகன், உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவர், அவங்க 1000 ரூபாய் என்ன 1000 லட்சம் சம்பாதிச்சு உங்க கையில கொடுப்பாங்க. ஆனா அவங்கள வந்து டாஸ்மாக்ல போய் படுக்க வச்சிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் என்னைக்கு சம்பளம் கைக்கு வருதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரதே இல்ல. இங்க வீட்டுல தாய்மார்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த மாசம் வந்து இந்த இவ்வளவு கிலோ அரிசி வாங்கணும், இந்த மாசம் இது பண்ணணும், இந்த மாசம் பசங்களுக்கு டியூஷன் ஃபீ கட்டணும், ஸ்கூல் ஃபீ கட்டணும், இது பண்ணணும். ஆனா எல்லாமே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் காமிச்சிட்டு உங்களை வந்து ஏமாத்துற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அவருடைய அமைச்சர் தானே ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுத்துருக்கோம். நீங்க கேட்டீங்களா? ஓசியில தானே போறீங்கன்னா கேட்டாரு. நீங்க கேட்டீங்களா ஓசியில போனோம்னா? காசு கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கு, அந்த 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 ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கு, அந்த மரியாதை நமக்கு இருக்கு. யாருமே ஓசியில ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஓசியில நீங்க கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து எல்லாம் நல்லபடியா சம்பாதிச்சு. இன்னைக்கு ஒரு ஒரு கோயில் வாசல்ல ஒரு பூகாரி அம்மா இருந்தாலும் அவங்க வந்து கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க காசு கையில கொடுக்க வேண்டாம். அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா எனக்கு யூபிஐ பண்ணிடுங்க, டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க, அது போதும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் பேச்சு தான், வெறும் காத்தோட்டமா தான் நீங்க பேச்செல்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க வந்து போதைப் பொருட்கள் பத்தி பேசும்போது நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா தேவையில்லை. ஒரு சின்ன டிசம்பர் 15 மட்டும் நான் சொல்றேன், டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி வரைக்கும், டிசம்பர் 15ஆம் தேதி போதைப் பொருட்கள் பிடிச்சாங்க தமிழகத்துல 25 லட்சம். டிசம்பர் 16ஆம் தேதி 12 கோடி. டிசம்பர் 23ஆம் தேதி 280 கோடி போதைப் பொருட்கள். ஜனவரி 27ஆம் தேதி 23.25 கோடி. ஏன் 5 நாளுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் பிடிச்சாங்க 108 கோடி. இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கு. மதுரை இதெல்லாமே பார்க்கும்போது 180 கோடிக்கான போதைப் பொருட்கள். மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11,000 டன் 3 வருடத்துல 11,000 டன், அதாவது 11,306 கேஜி போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த 3 வருடத்துல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். இவங்களை திரும்பி வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும். இந்த தேர்தல்ல 39 தொகுதியில டிஎம்கேக்கு டிபாசிட் கூட வராது, அந்த மாதிரி நம்ம செயல்படணும். இது எல்லாமே உங்க கையில இருக்கு. நீங்க இங்கிருந்து வெளியில போகும்போது ஆமாங்க குஷ்பு சொன்னது சரி, ஏன் நம்ம வந்து கை நீட்டி காசு வாங்கணும், நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன் பிரதமர் உங்களுக்கு வந்து பெண்களுக்காக வந்து தனி யோஜனா பண்ணி கொடுக்கலையா? ஜன்தன் யோஜனா பண்ணி கொடுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு பெண் வந்து தன் சொந்த காலில நிக்கணும்னா அவங்க வந்து ஈஸியா ஒரு வட்டி இல்லாம நீங்க வந்து பேங்க்ல இந்த லோன் பெறலாங்க. உங்களுக்கு எல்லா தாய்மார்களும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நீங்க வீட்டுல ரசவடை வச்சாலும் நீங்க வந்து பொழைச்சிட்டு போலாம். யார் கை நீட்டி 1000 ரூபாய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் டாஸ்மாக் திறந்து வைக்கிறேன், நான் போதைப் பொருட்கள் சப்ளை பண்றேன், தாய்மார்களுக்கு வருமானம் இருக்காது, அதனாலதான் நான் 1000 ரூபாய் பிச்சு போடுவேன், அந்த 1000 ரூபாய் பார்த்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 10 முறை யோசிக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக, உங்க வீட்டுல ஒருத்தனாக, வீட்டுல மூத்தவராக, உங்க மகனாக, உங்க அண்ணனாக, உங்க தம்பியாக, கூடவே ஒருத்தர் இருக்காரு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு
நடத்துறதுக்காக ஒருத்தர் இருக்காரு, நரேந்திர மோடின்னு ஒரு பேர் இருக்கும் போது நீங்க யாருக்கிட்டையாவது கை நீட்டி பிச்சை வாங்கணும்னா அவசியமே கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது அவர் கால் தொட்டு கும்பிட்டு அவருக்கு பிடிக்காது. கால்ல விழுந்தாலும் பிடிக்காது அவருக்கு. ஏன் பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்காதுல்ல? யாராவது கால்ல விழுந்தா பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? அது என்னன்னா, நீங்க எல்லாரும் சமமா இருக்கும். நீங்க என் கால்ல விழணும் அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு பணியாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன்னா சொல்லுவாரு. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். என் கால்ல விழுந்து என்ன வேற இடத்துல வைக்காதீங்க. நான் சராசரி மனிதன், உங்களை மாதிரி சராசரி மனிதன், அப்படிதான் என்ன பாருங்கன்னு அவர் சொல்றாரு. இங்க எப்படி எல்லாரும் சல்யூட் அடிக்கணுமா? வரவங்களும் போறவங்களும் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு ஆட்சி இவங்க நடத்துறாங்க. இந்த தேர்தல்ல நம்ம எல்லாரும் நிச்சயமாக உறுதிமொழியோடு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 39 தொகுதியில டிபாசிட் வராம பார்த்துட்டு பாஜகவை ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது பிஜேபியில இருந்து தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு ஒரு வெற்றி கிடைக்காதுன்னு பாக்குறாரு. கிடைக்கும். இந்த முறை நிச்சயமாக அந்த வெற்றி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மகுடம் மாதிரி, தலையில அவருக்கு ஒரு மகுடம் கொடுக்கிற மாதிரி. ஏன் நீங்க பாருங்களேன், ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டினாரு, இங்கிருந்து செங்கோல் பத்தி பேசினாரு. G20 சமிட் நடந்தது. உலகத்திலிருந்து அத்தனை பெரிய தலைவர்கள் வந்தாங்க. வாசல என்ன இருந்தது? ஒரு பெரிய நட்ராஜ் வச்சாரு. செங்கோல் ஏன் சைனால இருந்து வரும்போது அவர் இங்க மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு. உலகத்துல எங்கே வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாம், இந்தியால வேற எங்கே வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாம், ஆனா இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா தமிழ் 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 மொழி, தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், இது மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஏன் இங்கிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் சுட்ட மாதிரி அவங்களுக்கு இங்கிருந்து பாஜக சார்பாக 39 தொகுதியில் இந்த ஜெயிச்சுட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழகத்துல கொடுப்போம்னா ஒரு உறுதிமொழி இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக பாடுபடணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக கஷ்டப்படணும். பிரதமர் மோடி அவர்களுடைய பாஜகவுடைய ஒவ்வொரு நல்ல திட்டம் இங்க இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இது வரல அது வரல. ஏன் ஒவ்வொரு இடத்துல இது வீட்டுல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா, அம்மா என்னால ஹோம்ஒர்க் எழுத முடியல, என் பெண்ணு வேலை செய்யல, இங்கு தீர்ந்து போச்சு. இல்ல அம்மா என்னால இது பண்ண முடியல, என் பென்சில் உடைஞ்சு போச்சு. இல்ல அம்மா என்னால ஷார்ப்னர் இல்ல, அதனாலதான் என்னால இது பண்ண முடியல. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க மாதிரி இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா திட்டங்கள் இங்க வந்துட்டு இருக்கு. எல்லா திட்டங்கள் இவங்க மக்களுக்கு கொடுத்தாக்கா மக்களுக்கு தெரிஞ்சிருப்பா இது பாஜக கொடுத்த திட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுத்த திட்டம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம செஞ்சது செய்வோம்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது என்னதான் செஞ்சிருக்கீங்கன்னா நான் கேக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது என்னதான் செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் 3 வருடத்துல வேற ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? மக்கள் ஏமாத்துற வேலை தான் செஞ்சிருக்கீங்க. ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. கண்ணை கட்டிட்டு நீங்க பார்க்காத மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இது மட்டும்தான் நடக்குது தமிழகத்துல. பாஜகவுக்கு நிச்சயமாக ஒரு கூடையில போட்டு கட்டி இப்படி கடாசிடணும். இதுதான் பண்ணணும் இந்த தேர்தல்ல. 2024 தேர்தல்ல நினைச்சு பாருங்க, இங்க இருந்து 39 MP ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு போனாங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை. பாஜக இருந்து போகும்போது அங்க இருக்கிற எல்லா திட்டங்கள் ஈஸியாக ஒவ்வொரு தொகுதியில உங்களுக்கு கொடுக்க முடியும். இவங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு நாங்க கேட்டோம் கொடுக்கல. ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, எவ்வளவு கொடுத்திருக்கோம். நீங்க கேக்குறீங்க ஜிஎஸ்டிக்கு மேலே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 1,60,000 கோடி உங்களுக்கு தமிழகத்துக்கு நாங்க கொடுத்திருக்கோம் இது வரைக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த 1,60,000 கோடி நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பாக்கெட்ல போட்டிருக்கீங்க, வாங்கிட்டு வச்சிருக்கீங்க. மக்கள் கிட்ட நாங்க பிஜேபி ஒண்ணுமே தரலன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல்ல தெளிவாக இந்த தேர்தல கிளியராக ஒரு 39 தொகுதியில பாஜக ஜெயிச்சுட்டு எல்லா எம்பிஸ் இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பி, பாராளுமன்றத்துக்கு அனுப்பி, அங்கிருந்து நல்ல திட்டங்கள் ஈஸியாக உங்க வீடு வரைக்கும் சேரணும்னா இவங்க ஜெயிச்சுதான் ஆகணும். அது மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போங்க. நம்ம தாமரையோடைய அந்த கொடி இருக்கு பாருங்க, அது அப்படியே பெருமையோட எல்லா இடத்துல மாட்டி வைங்க, எடுத்துட்டு போங்க. சொல்லுங்க, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, மோடி ஹே தோ மும்கின் ஹே. இது மோடியின் கேரண்டி.
அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாடு இப்படியே வளரும், மக்கள் நல்லா இருப்பாங்க. அண்ட் இது வந்து மோடியின் கேரண்டி. அதுக்கு நாங்க வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களை சந்திச்சதுல, உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அது மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.